நாங்கள் பிச்சு சேக்கு தமிழ்நாடு இன்டர்நேஷ்னல் டென்னிஸ் பிளேயர். இப்போது ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பில் மெல்பர்னில் நடந்துச்சு. இப்போ மெயின் சிங்கிஸ் ஜெயிச்சிருக்கேன். 24 to 26 ஜான் நடந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட் இருக்கேன். ஆல் தேங்க்ஸ் டு சிஎம் சேலஞ்சரு, டெப்யூட்டி சிஎம் உதயன் சேலஞ்சரும். இதுலேருந்து 1 இயர் எல்ஐசியில் கிடைச்சிது. அதே மாதிரி இது வந்து நிறைய டோர்னமெண்ட் ட்ராவல் பண்ணிட்டு நிறைய கான்ஃபிடென்ஸு என்னோடய ரேங்கிங் நல்லா இம்ப்ரூவ் வந்துடும். ஆல் தேங்க்ஸ் டு எஸ்ஜிஏடி ஆஃபீஷியல். இது வந்து 1 இயர் எல்ஐசி எனக்கு கொடுத்துது. ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட்டு. என் பேர் சேகர். நான் பிருத்திவியோட ஃபாதர். பிருத்திவி வந்து இப்போது 2வது தடவையாக ஆஸ்திரேலியாவில் நடந்த டெஃப் டென்னிஸ் டோர்னமெண்ட்டு 2வது தடவையாக ஆஸ்திரேலியா ஓப்பன் வின் பண்ணி வந்திருக்கான். இப்போ எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட். இதுக்கு மெயின் காரணம் நாங்கள் பெற்றோர்களை நினைக்கிறது என்னென்னா, உதயநிதி ஸ்டார் வந்ததுக்கு அப்புறமா எலைட் ஸ்கீம்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க. இவன் வந்து கிட்டத்தட்ட 16-17 வருஷமாக டென்னிஸ் விளையாண்டுட்டு இருக்கான். நாங்கள் தான் செலவு பண்ணி அவனை எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சிட்ருந்தோம். இந்த எலைட் ஸ்கீம்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் அவன் எல்லா டோர்னமெண்ட்டுக்கும் தைரியமாக போக முடியுது. ஏன்னா எங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ட்ரபிள் இல்லை. அவனுக்கும் அந்த மனசில் போனோம்னா இவ்வளோ செலவழிக்கணுங்கிற தைரியமாக விளையாடுறான். ரொம்ப ஃப்ரீ மைண்டோடு விளையாடுறான். இப்போ நடந்த ஆஸ்திரேலியா ஓப்பனுக்கு போன மெயின் ரீசனே இந்த ஸ்கீம் தான்னு கூட நாங்கள் தைரியமாக சொல்ல முடியும். ஏன்னா கேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 3 யூரோப்பியன் டோர்னமெண்ட்ஸ் விளையாண்டு அவனோட கான்ஃபிடன்ஸ் லெவலை பூஸ்ட் பண்ணான். 2வது வந்து அவனோட ரேங்கிங்க்கும் ரொம்ப கீழே இருந்து இ கேம் டு 7 or 8 இந்த வேர்ல்டு. அதனால் இதில் என்ட்ரியும் ரொம்ப ஈஸியாக கிடச்சிது. ஃபைனல்ஸில் ரொம்ப ஈஸியாக விளையாண்டான். ஏன்னா அந்த பிளேயர்ஸோட ஆல்ரெடி 3-4 மேட்ச் ஏற்கனவே விளையாண்டவன். இப்போ வந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேர்ல்டு நம்பர் 4 அவன் கண்டிப்பாக ப்ளேஸ் ஆவான். இப்போது இது இந்த டோர்னமெண்ட் வந்தோடனே ஸ்போர்ட்ஸை வந்து ஒரு கெரியராக எடுத்து வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ் தான் ஒரு பெரிய உதாரணம். இல்லைன்னா எல்லோரும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு தான் குடும்பத்தை நடத்தணும்னு நினைப்பாங்க. இல்லை விளையாண்டே சம்பாதிக்கலாங்கிறது ஒரு பெரிய விஷயம். நிறைய பேருக்கு வேலையும் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில். எங்களோட மனமார்ந்த நன்றி எல்லாருக்கும். இந்த ஸ்கீமை கொடுத்த முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் ரொம்ப சிறப்பாக அமல்படுத்துகிற எஸ்டிஇடிக்கும் நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இதை வந்து ஒரு பெற்றோர்களாக தைரியமாக எங்கே வேணால் சொல்லுவோம். இந்த மாதிரி ஊக்கமும் ஒரு இதுவும் இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு மேலும் 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 பல மெடல்கள் வந்து சேருங்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை.